40 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் ஃபினான்ஷியல் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லணும். இதே இது 25-30 இயர்ஸில் இருக்க நபர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா they will try many things. திரும்பி அந்த மாதிரியான புவர் ரிட்டர்ன்ஸ் ஃபெச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. அது எனக்கு ஒரு 10 வருஷத்தில் எனக்கு ஒரு 2 கோடி ரூபா இல்லை 2.5 கோடி ரூபா ஆகுதுன்னா கூட யூ ஷுட் நாட் கோ ஃபார் தட். கார் லோன், ஹோம் லோன்லாம் மைனஸ் பண்ணினா உங்களோட ரியல் நெட்வொர்த் என்னங்கிறது தெரியும். SIP இஸ் குட், பட் SIP ப்ளஸ் லம்சம் கிரியேட்ஸ் வண்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. எங்களை பார்க்க வர நிறைய இன்வெஸ்டர்ஸ், பர்டிகுலர் கன்சல்டேஷனுக்கு வர நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆஃப்டர் 40s இருப்பாங்க. 42, 43, மிட் 40ஸ்ல இருப்பாங்க. அண்டு நாங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி இந்த கன்சல்டேஷன்லாம் முடித்ததுக்கப்புறமா சொல்கிற ஃபஸ்ட்டு திங் என்னவாக இருக்குன்னா, சார் உங்களை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி அப்போ தெரியாமல் போச்சு, நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த மாதிரி காமனாக 90% அண்ட் எபோவ் நாங்கள் பார்க்குற அந்த கன்சல்டேஷனுக்கு வர இன்வெஸ்டர்ஸ்டேருந்து நாங்கள் கேட்குற வேர்ட்ஸ் இதுவாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் நீங்கள் 40 இயர்ஸ் வரைக்கும் பெருசாக சேவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட எப்படி ஆக்சலரேட் பண்ணிவிட்டு உங்களோட வெல்த் கிரியேஷனை பயங்கர ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரீச் பண்ண முடியும் உங்களோட டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தி எண்ட். அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, ஆர் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும்னு நினச்சாலோ, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். அதே மாதிரி எங்களோட வீடியோ பார்த்து நிறைய பேர் கேட்குறது உண்டு, சார் கன்சல்டேஷன் நீங்கள் எதாவது சார்ஜ் பண்ணுறீங்களா, போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் எதாவது சார்ஜ் பண்ணுறீங்களான்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறது உண்டு. நோ, we are not charging any fee for the restructuring or consultation. நீங்கள் ஓப்பன் மைண்டடோட எங்களை நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். இந்த வீடியோவில் என்னெல்லாம் மெயினாக கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். 40 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் ஃபினான்ஷியல் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நார்மலாக டிஸ்அட்வான்டேஜை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்ல போகிறது 40 இயர்ஸ்க்கு மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா என்னெல்லாம் அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செகண்ட், 5 முக்கியமான வெல்த் ட்ராப் எதெல்லாம் நம்ம 40க்கு மேலே தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். தேர்டு, எதெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது இருக்குது when it comes to savings அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபோர்த், ரொம்ப ரொம்ப முக்கியம், 1 ரூபாவை நான் எப்படி 5 ரூபாவா பெரிய ரிஸ்க் இல்லாமல் நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, 40ஸ்ல இருக்கும்போது என்ன நம்மளுக்கு ஃபினான்ஷியல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 40ஸ்ல இருக்கும்போது உங்களோட இன்கம் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சதை விட நீங்கள் 40க்கு மேலே நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க. 1. செகண்ட், யூ ஹாவ் அ பெட்டர் கிளாரிட்டி. தேர்டு, யூ ஹாவ் வெரி வெரி லெஸ் டெம்டேஷன். இந்த டெம்டேஷன் கம்மியாக இருக்கும்போது நிறைய மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்க்கு நம்ம செலவுகளை நம்ம குறைக்க ஆரம்பிப்போம் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் நம்மளோட ஃபோக்கஸ் பயங்கரமாக நம்மளோட சேவிங் சைடில் மாறும். ஏன்னா லெஃப்ட் அவுட் பீரியட் கம்மியாக இருக்கிறனால உங்களோட ப்ரிசிஷன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் உங்கள் டிசிஷன் டேக்கிங் எபிலிட்டி. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க போகிற காலம் ரொம்ப கம்மிங்கிறனால உங்களோட ஃபோக்கஸ் பை டிஃபால்ட்டாக ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி யூ வில் புஷ் லாட் டுவோர்ட்ஸ் யுவர் சேவிங்ஸ். இதே இது 25-30 இயர்ஸில் இருக்க நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா they will try many things. ட்ரேடிங் பண்ணுவாங்க, வேறு யாராவது நம்பி பணத்தை கொடுப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலனா கூட யாரோ ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே வந்து இவங்க பணத்தை கொடுத்து பணம் வரலாம், பணம் வராமல் போகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஆனால் 40க்கு மேலே இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகணும். அதே மாதிரி யூ வில் நாட் ஷோ அர்ஜென்சி இன் ஜென்ரேட்டிங் ரிட்டர்ன்ஸ். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸை பில்ட் பண்ணி கொடுக்குங்க. இதெல்லாம் தான் பெரிய ஃபினான்ஷியல் அட்வான்டேஜ் ஆஃப்டர் 40s மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது. வெல்த் ட்ராப் நீங்கள் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணும் 40க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்கள் ரியல் எஸ்டேட்டில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணவே கூடாது. செகண்ட், உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி, வெதர் இட் கேன் பி என்டோமெண்ட் ஆர் மணி பேக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எதெல்லாம் புவர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்க பிளான்ஸ் நீங்கள் எது வச்சுருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் ரீலுக் பண்ணி அதை வந்து நீங்கள் அங்கேருந்து ரிடம்ஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். திரும்பி அந்த மாதிரியான புவர் ரிட்டர்ன்ஸ் ஃபெச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டில் நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது ஆஃப்டர் 40க்கு மேலே. தேர்டு, டோன்ட் கீப் மணி ஐடில் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் இன் லேண்ட். டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வச்சிருக்கக்கூடாது. மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் யூ. ஏன்னா ஒரு சைடில் யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டு ஏர்ன் மணி. நவ் தட் மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் யூ. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஜுவல்லரியாக கோல்டை வாங்கி நீங்கள் அக்குமுலேட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு டீசெண்டான லெவலில் உங்ககிட்ட
கோல்டு இருக்குன்னா அது போதும். 40க்கு மேலே உங்களோட மெஜாரிட்டி மணி வந்து கோல்டு சைடில் ஜுவல்லரியாக போயிடுச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு ஜுவல்லரிலேருந்து உங்களுக்கு எதுவும் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகாது. நாளைக்கு விற்கவும் மாட்டோம், எமோஷனலாக கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து தேர்ட் வெல்த் ட்ராப் விச் யூ நீட் டு அவாய்ட் ஆஃப்டர் 40+. ஃபோர்த், டோன்ட் டேக் unnecessary லோன் அண்ட் கெட் இன் டு தி இஎம்ஐ ட்ராப். தேவையில்லாத பொருளை போய் வாங்கி குவிக்காதீங்க, இஎம்ஐயில் போய் மாட்டிக்காதீங்க. ஃபிஃப்த், 25 வயசு 27 வயசு பசங்க எடுக்கிற ரிஸ்க் F&Oஸாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம், கிரிப்டோவாக இருக்கலாம், ஆர் எனி ஆக்டிவிட்டி விச் மே இன்கர் லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டியில் ஒரு 25-28 வயசு பசங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உங்களோட கொலீக்ஸாக இருக்கலாம், இல்லை கசினாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் 40+ல கண்டிப்பாக போய் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாதுங்க. வாட் யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் when it comes to savings அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ 40ஸ்ல இருக்கீங்கன்னா 55 if you are planning your retirement அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு 15 years தான் டைம் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் சொன்னது உண்டு, ஃபர்ஸ்ட் 3 to 5 years are very very important in your investment journey அப்படின்னு சொன்னது உண்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 to 5 yearsக்குள்ளே மேக்ஸிமம் என்ன புஷ் பண்ணி நீங்கள் சேவிங்ஸ்க்குள்ளே தள்ள முடியுமோ நீங்கள் புஷ் பண்ணி தள்ளிடணும். ஏன்னா இந்த 3 to 5 yearsக்குள்ளே நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு 1 crore கிட்ட நீங்கள் பிளான் பண்ணி உள்ளே புஷ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 10 years பீரியடுக்குள்ளே இந்த 1 crore would have become 4 to 5 crores ஆயிருக்குன்னு சொன்னேன். ஸோ உங்களால் அந்த 1 crore நீங்கள் அடுத்த 5 yearsக்குள்ளே ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களால் புஷ் பண்ண முடியும்னா புஷ் பண்ணுங்கள். 50 lakhsனா 50 lakhs, 25 lakhsனா 25 lakhs, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அடுத்த 3 to 5 yearsக்குள்ளே நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 years டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை பிரேக் டவுன் பண்ணி 3 yearsல நான் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எவ்ரி இயர் ஆன் இயர் நீங்கள் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறீங்களா, அந்த 3rd year நீங்கள் அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் 4th and 5th yearல கொஞ்சம் கூட ஒரு ஹார்டாக புஷ் பண்ணிவிட்டு 5th yearக்குள்ளே அந்த 1 crore 50 lakhs 25 lakhs மேக்ஸிமம் புஷ் பண்ணுங்க. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறதா உங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் கிரியேட் பண்ணாது. ஏன்னா காம்பவுண்டிங் ரிட்டர்னில் டைம் ஃபேக்டர் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் மணியை விட. அதனால் ஃபஸ்ட்டு 3 to 5 years ஆர் வெரி வெரி க்ரூஷியல். அந்த பீரியடை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 3 to 5 yearsக்குள்ளே மேக்ஸிமம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ புஷ் பண்ணிவிடுங்க. அந்த 3 to 5 yearsக்குள்ளே அது ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் கார்பஸாக பில்ட் ஆகிடும். 5th yearலேருந்து 10th year வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி நீங்கள் கொண்டு போங்க, ரிலாக்ஸ்டாக கொண்டு போகலாம். யூ ஹாவ் டு ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ் ஃப்ரம் ரிட்டர்ன்ஸ் டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் யுவர் சேலரி. இனிமேல்ட்டு நீங்கள் ரிட்டர்ன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஓடக்கூடாது ஆஃப்டர் 40+. இதுக்கு மேலே நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, என்னோட ரிட்டையர்மெண்ட் டைமில் என்னோட சஸ்டெனன்ஸுக்கு எனக்கு ரெகுலராக இன்கம் வர மாதிரியான அவென்யூஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நாளைக்கு நான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் போடுறேன், ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நான் இன்றைக்கி ஒரு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அது எனக்கு ஒரு 10 வருஷத்தில் எனக்கு ஒரு 2 கோடி ரூபா இல்லை 2.5 கோடி ரூபா ஆகுதுன்னா கூட யூ ஷுட் நாட் கோ ஃபார் தட். நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு ஒரு 4% இல்லை 6% எனக்கு ஈல்டு வருதுன்னா ப்ராபப்ளி யூ கேன் ட்ரை தட். ஆனால் அதுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ரியல் எஸ்டேட்குள்ளே எப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, ப்ரொவைடட் அது வந்து உங்களுக்கு ஒரு 4% மேலே ஈல்டு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரியல் எஸ்டேட்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் would be the பெஸ்ட் ஏரியா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு கார்பஸ் ஈஸியாக நீங்கள் க்ரோ பண்ண வைக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு SWP நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாங்கிறது ஒரு 3 crores கார்பஸ் நீங்கள் பில்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. அந்த 3 crores கார்பஸ் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். 3 to 5 yearsக்குள்ளே நீங்கள் ஒரு 50 lakhsலேருந்து ஒரு 1 crore கார்பஸை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு 8 to 10 years பீரியடில் உங்களோட 3 to 4 crores கார்பஸ் will be readily available. இப்போ நம்மளோட ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1, உங்களோட மாதாந்திர செலவுகள் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இன்டூ 300 times நீங்கள் வந்து உங்களுக்கு கார்பஸ் ரிக்வயர்டாக இருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 50,000 rupeesக்கு 10 years கழிச்சு உங்களுக்கு ஒரு 1 lakh ஆக போகுது அப்படின்னா 1 lakh into 300 times கிட்டத்தட்ட 3 crore கார்பஸ் வந்து நமக்கு பில் பண்ணிட்டோம்னா மாதம் 1 லட்ச ரூபாங்கிற இன்கம் வரும். ப்ளஸ் எவ்ரி இயர் ஆன் இயர் இன்க்ரிமெண்டல் பேசிஸில் யூ ஹாவ் டு கால்குலேட் யுவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பர் என்னங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட், நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட கரண்ட் நெட்வொர்த் என்னவா இருக்குது, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட், ரியல் எஸ்டேட்டு, இது மாதிரி எல்லாமே போட்டுட்டு மைனஸ் உங்களோட லைபிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா, கார் லோன், ஹோம் லோன் இதெல்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரியல் நெட்வொர்த் என்னங்கிறது தெரியும். இது நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா இது கண்டுபிடிச்சா தான் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் நவ் அப்படிங்கிறது தெரியும், வாட் இஸ் த கேப் அப்படிங்கிறது தெரியும், என்ன ஸ்ட்ராட்டஜி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா என்னால் அந்த கேப்பை நேரோ டவுன் பண்ணி என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 இஸ் டு ஃபைண்ட் அவுட் தி கரண்ட் நெட்வொர்த். ஸ்டெப் 3, யூ ஹவ் டு பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ இன்ஜின். இது எப்படி பண்ணணும்னா, 80% கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போடணும்,
10% கொஞ்சம் மாடரேட்டாக இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். அண்ட் லாஸ்ட் 10% ஃப்ளெக்சிபிலிட்டியோட இருக்கிற கொஞ்சம் கன்சர்வேட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்ல போடணும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். 80% has to go towards your equity mutual funds or direct equities நீங்க போடலாம். 10% கொஞ்சம் மாடரேட்டா இருக்கிற ரிஸ்க் உள்ள ஏரியா, அதாவது நீங்க வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் மாதிரி போடலாம் ஆர் கோல்டு ETF மாதிரி போடலாம். லாஸ்ட் 10% ஃப்ளெக்சிபிலிட்டியோட இருக்கிற மாதிரி ரீட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இல்லை குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க போட்டுட்டு நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் நம்பர் 4, SIP is good, but SIP plus lump sum creates wonder. SIPங்கிறது நீங்க ரெகுலரா போட்டுக்கிட்டே வரலாம். ஆனா அந்த SIP மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா போதாது. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்குதோ இல்ல ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வருதோ அப்போல்லாம் ட்ரை டு டூ lump sum. அதே மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி வருது இல்ல ப்ராப்பர்ட்டி லிக்விடேட் பண்றீங்கனாலும் அப்போல்லாம் நீங்க வந்து அதை வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ள லம்சமா நீங்க உள்ள புஷ் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 to 5 இயர்ஸ்க்குள்ள இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 crore ரீச் பண்ணிடலாம். அந்த 1 crore ரீச் பண்ணீங்கன்னா அங்கே அடுத்த 10 இயர்ஸ்ல இட் வில் பிகம் 4 to 5 crores வெரி ஈஸிலி. ஸோ நீங்க SIP மட்டும் நீங்க ட்ரஸ்ட் பண்ணி இருக்கக்கூடாது. SIP பிளஸ் லம்சம் கிரியேட் வண்டர்ஸ். நீங்க ஒரு 50K SIP மாதிரி எவ்ரி இயர் வந்து 10% ஸ்டெப் அப் பண்ணிட்டு ஒரு 15 இயர்ஸ் கொண்டு போனீங்கன்னா 2 to 2.5 crores பில்ட் ஆகும். கூடவே லம்சமா ஒரு 3 lakhs மாதிரி வருஷத்துக்கு ஆட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்க கார்பஸை பில் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் மாசம் 1.5 to 2 லட்ச ரூபாங்கிறது மந்த்லி இன்கம் நீங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாங்க. 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யூ ஹாவ் டு பில்ட் யுவர் லெகசி ஃபைல். லெகசி ஃபைல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு நம்ம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் ப்ராப்பராக டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லையா, அதுக்காக பண்ணுறது அந்த லெகசி ஃபைல் அப்படிங்கிறது. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட அசட்ஸ் என்னலாங்கிறது நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். எல்லாத்துலேயும் நாமினி அண்ட் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும் அந்த ஷீட்டில். எமர்ஜென்சினா யாரை காண்டாக்ட் பண்ணணும் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக வில் ரைட்டிங் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நாளைக்கு சொத்துனால தான் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் பசங்களுக்கும் இல்லை ஃபேமிலிக்குள்ளே. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வில் ரைட்டிங் மஸ்ட். ஒரு ஏஜுக்கு மேலே வில் ரைட்டிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி வைக்கணும். ஹோப் இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். கீப் ப்ராஸ்பரிங்.